கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்காக நான் கடைசியில் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இந்த வாரமும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அப்பா பாக்கியவானாக மாற்ற போறாங்க. அப்போ நீங்க பாக்கியவான் ஆகணும்னா என்ன செய்யணும்? அப்பா மேல நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அநேகர் பொருட்கள் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, மனிதர் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, பெற்றோர்கள் மேல, பிள்ளைகள் மேல, சொந்தக்காரங்க மேல, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மேல. அவங்க கிட்ட சொன்னா நல்லபடியா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, என் மேல நம்பிக்கை வைங்க. அப்பா மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அப்பா உங்களை பாக்கியவானாக மாற்றுவாங்க. எல்லா ஆசீர்வாதம் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் பாக்கியவான். இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் அப்பா பாக்கியவான்களாக, பாக்கியவதியாக அப்பா மாற்ற போறாங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாம்ஸ் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. இந்த கால நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அப்பா கிட்ட ஒப்பு வச்சிருங்க. நீங்க என்ன காரியம் செய்றீங்களோ எல்லாவற்றையும் அப்பா கிட்ட ஒப்பு வச்சிருங்க. தாவீது அப்படிதான். அவர் சண்டைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் அப்பா கிட்ட தன்னுடைய வழியை சொல்லிடுவார். நான் இப்படி செய்ய போறேன்ப்பா, இதை நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அவர் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கேட்பார். இன்றைக்கும் நீங்களும் அப்பா கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு வைத்துருங்க. அப்பாவுக்கு பிரியம் இல்லாத வழியை செய்யறத முதல்ல நிப்பாட்டுங்க. அப்பாவுக்கு உகந்த காரியத்தை செய்யுங்க. இந்த காரியம் நான் செய்ய போறேன், இந்த பிசினஸை செய்ய போறேன், இந்த கோர்ஸ் எடுக்க போறேன், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா கிட்ட நீங்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. எல்லாவற்றையும் அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீங்க நம்பிக்கையா இருக்கணும். அப்பா எனக்கு அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி நீங்க அப்படி நம்பிக்கையா இருக்கணும். அப்படி நம்பிக்கையா இருக்கும்போது தான் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா காரியத்தையும் நான் வாய்க்க செய்வேன். இத்தனை ஆண்டுகளாக நடக்கலன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்பா சொல்றாங்க, நான் எல்லாவற்றையும் வாய்க்க சொல்லுவேன். முன்னாடி வசனம் பாருங்க, 4ஆம் வசனம். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அப்பாட்ட மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த இருதயத்தின் வேண்டுதல் எப்ப நடக்குமா? அப்பா மேல நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை அப்பா நிறைவேற்றுவாங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Proverbs 3rd chapter verse 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்பா சொல்றாங்க, உன் சுய புத்தியெல்லாம் ஓர வச்சிருங்க. உங்க சுய புத்தியில செய்து தான் எல்லாம் நஷ்டமும் வறுமையுமாக போய் கொண்டு இருக்கு. எதுவுமே ஒரு சக்சஸே இல்லை உங்க சுய புத்தியில. அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு உங்க முழு மனதோட இந்த நொடியிலிருந்து அப்பா கிட்ட நம்பிக்கையா இருங்க. அப்படி நம்பிக்கையா இருக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்றாங்க, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா பாதைகளையும் நான் செவ்வைப்படுத்துவேன். எதை குறித்து இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி தடமாறி போகணும்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதம் 32:10 அப்பா சொல்றாங்க, சாம்ஸ் 32:10, துன்மார்கனுக்கு அநேக வேதனை உண்டு. அப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவங்க, அப்பா மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்பாவை நம்பி இருக்கிற உங்களை அப்பா சொல்றாங்க, என்னுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்பாவுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அருமையான வாக்குத்தத்தத்தை அப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Proverbs 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இந்த காலத்தில் அநேகர் என்ன பண்ணுறாங்க, மனுஷனுக்கு தான் பயப்படுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, இப்படி அவங்கள குறித்தே தான் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, அவங்களுக்கு பயப்படுறத முதல்ல நிப்பாட்டுங்க. அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிற உங்கள் வாழ்க்கை, நீங்கள் நல்லா இருந்தால் உங்களை தேடி 10 சொந்தக்காரங்க வருவாங்க. நீங்கள் நல்லா இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. இதுதான் உலகம். அவங்களுக்கு ஏன் பயப்படணும்? நீங்கள் அப்பாவை தேடுறதுனால நிறைய சொந்தக்காரங்க
உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சந்தோஷம், நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் வந்தாங்களா? உங்களுக்கு உதவி செய்தாங்களா? ஒருத்தரும் ஒன்றும் செய்யலையே. இன்னைக்கு அப்பாவை தேடுறேன்னு சொன்னோன்னா நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வராதீங்கன்னு சொல்லுங்கள். அப்பா மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வாங்க. அப்பா உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது போனவங்க தானாக திரும்பி வருவாங்க. நீங்கள் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. எப்பயுமே கஷ்டப்படுற நேரத்தில் யார் வருவா? ஏசப்பா மட்டும்தான் வருவாங்க. வேற யாரும் கஷ்டப்படுற நேரத்தில் வரவே மாட்டாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் சொல்றாங்க, என்ன நம்பி இருக்கீங்களே நீங்க, உங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறேன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்ற நல்ல வார்த்தை, உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை உயர்த்தி வைத்து உங்களை பார்த்து மகிழ பண்ணுவார். இந்த உலகத்திலேயே உங்களை உயர்த்தி பார்த்து அழகு பார்ப்பது நம்ம அப்பா மட்டும்தான். வேற யாரும் நீங்க நல்லா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படவே மாட்டாங்க. வெளியில வந்து கன்கிராச்சுலேஷன் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, உள்ள வைத்தறிச்சல் இருக்கும். ஏசப்பா மட்டும்தான் நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. கடைசியா ஒரு வசனம், எபிரேயர் 11:1, ஹீப்ரு 11:1, விசுவாசம் என்னப்படுவது நம்பப்படுகிறதில் உறுதி. நீங்க நம்புறதுல உறுதியா இருக்கணும். விசுவாசம் அது ரொம்ப முக்கியம். அந்த முழு அதிகாரமும் நீங்க பாத்தீங்கன்னாலே விசுவாசத்தை குறித்து தான் இருக்கு. நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. அப்பா சொல்றாங்க, அந்த விசுவாசம் என்னப்படுவது நம்பப்படுகிறதிலும் உறுதியா இருக்கணும். இந்த நம்பிக்கையில விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கும் பொழுது அப்பா உங்களை எட்டாத உயரமான கண்மலையில கொண்டு போய் உங்களை விடுவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த நேரத்தில் நீங்க அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கீங்கப்பா. யார் யார் என்னென்ன வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கிறாங்களோ அவங்க துக்கத்தை எல்லாவற்றையும் இப்பொழுதே நீங்க சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்காக இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல் அவங்க என்ன பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, மரண தருவாயில பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, இப்பொழுதும் அப்பா உங்களுடைய கரம் அவர்களை தொடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுது நீங்க சீரியஸா இருக்காங்க, அவங்களுக்கு ஜீவன் திரும்பி வந்துடாதா என்று சொல்லி அவர்களே பார்த்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட கரம் அவர்களை தொடுகிறார். உங்கள் ஜெபத்தை அப்பா கேட்டு இப்பொழுது அப்பாவோட கரம் அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை தருகிறார். அவங்க மரித்து போக மாட்டாங்க. அப்பாவோட ஜீவன் இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே அவர்களை மீண்டும் உயிரோடு அப்பா எழுப்புகிறதுக்காக நன்றி. இப்படி ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரமா இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னேன். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள், கிரியேட்டிவ் மிராக்கிள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உங்கள் துக்கத்தை அப்பா இப்பொழுது சந்தோஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையை எடுத்து போட்டு அவங்க கண்ணீரை துடைக்கிறீர் அப்பா. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறாங்க, இனி நான் அப்பா மேலதான் நம்பிக்கையா இருப்பேன், யார் மேலே நான் நம்பிக்கையா இருக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறது நிமித்தம் இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளை பாக்கியவானாக பாக்கியவதியாய் மாற்றுகிறீர். இப்பொழுதே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். போல பிஸ்னஸுக்காக உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு அவர்களும் ஒப்பு கொடுக்குறாங்க, எனக்கு அவங்க மூலமா ஒத்தாசை வரும், இவங்க மூலமா ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினது தப்பு, இனி நான் உங்களே தான் நம்பி இருப்பேன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. இன்றிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளோட பிஸ்னஸை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஈசாக்கு அந்த தேசத்துல விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலன் கொடுத்த தேவன், உங்களுடைய பிள்ளைகளோட பிஸ்னஸ்ல 100 மடங்கு பலனை நீ கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி தகப்பன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக, அவங்க பிசினஸை விட்டு, அவங்க எல்லையை விட்டு, அவங்க வீட்டை விட்டு எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு விரோதமாய் செய்ய இருந்திருக்காங்களோ எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக, எல்லா கிரியைகள் எரிந்து சாம்பலாகிறதுக்காக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க அப்பா. இப்பொழுதும் எல்லா பிள்ளைகளும், சில பிள்ளைகள் ஆர்டிஸ்ட் ப்ராப்ளத்தினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு அந்த பிள்ளையை இப்பொழுதே அப்பா நார்மல் ஆக்குறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். என் பிள்ளைக்கு ஒரு வேலை இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து அப்பா ஆசீர்வதிக்க போகிறாங்க. நன்றி தகப்பனே. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸில் ஏசப்பா அற்புதம் செஞ்சாங்கன்னு சாட்சி சொல்லுங்கள்.
மீண்டும் அப்பாவோட வார்த்தையில் நாளைக்கு காலையில் 12 மணிக்கு சந்திக்கிறேன். காட் bless you all. பிரைஸ் எல்லாம்.